அட என்ன இது லட்சுமி, என்னம்மா இது? இப்படி எல்லாரும் அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஆமா, அது என்னையே கேளுங்க. உங்க தங்கச்சி புருஷன் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்காரு. ஏன் இப்படி பண்ணீங்க, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஓரமா போய் உட்காரு. ஆமா, என்ன அடக்கறதுலதான் உங்க வீரத்தனம் இருக்கு. அவரை ஒரு வார்த்தை கேட்டுறாதீங்க. என்ன மாப்பிள்ள நீங்க ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? உங்களால எல்லாருக்கும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஒவ்வொருத்தங்கிட்டையும் கால்ல விழாத குறையா கெஞ்சி கூத்தாடி உங்களை கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. வாழ்க்கைனா பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக கோயில்ல போய் இப்படியா பிரச்சனை பண்றது? யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன், ஏன் இஷ்டப்படித்தான் நடந்துக்குவேன்னு ஏன் மாப்பிள்ள பிடிவாதம் பிடிக்கிறீங்க? நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன்னு தெரிஞ்சா இப்படி எல்லாம் பேச மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி மனுஷனா பிறந்தா பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும். அது எனக்கும் தெரியும். எவ்வளவு பிரச்சனைகளோட நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஒரு மனுஷனால இவ்வளவுதான் தாங்க முடியும்னு மனுஷனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நம்மளை படைச்ச கடவுளுக்கு அது தெரிஞ்சிருக்கணும்ல. அப்பதானே அது கடவுள். ஆனா என்ன படைச்ச சாமிக்கு இது எதுவுமே தெரியல. அதனாலதான் கஷ்டம் மேல கஷ்டம் என்ன வாட்டி எடுக்குது. இன்னைக்கு நேத்து இல்ல, எனக்கு 6 வயசு இருக்கும் போது எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அன்னையோட என்கிட்ட இருந்த சந்தோஷம் நல்லது எல்லாம் போயிடுச்சு. நான் படிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? பெரிய படிப்பு படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும், கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பெரிய கார்ல போகணும்னு தினம் தினம் கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா என்னால படிக்க முடியல. எங்க அப்பாவுக்கு 2ஆம் தரமா வந்த எங்க சித்தி என்ன படிக்க விடல. நான் 4வது படிக்கும் போது போய் மாடு மேய்ச்சிட்டு வாடான்னு என்ன அனுப்பிட்டா. எங்க அப்பாவுக்கு என்ன கவனிக்க எல்லாம் நேரம் இல்லை. அன்னைக்கு ஆரம்பிச்சது என் போராட்டம். நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணின்னு எனக்கு எதுவுமே கிடைச்சதில்லை. எங்க சித்தி சாகர வரைக்கும் தீபாவளி பொங்கல்னு நல்ல நாள்ல கூட நான் அரிசி சோறு சாப்பிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு குடும்பம் அனுப்புறோம். நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் குழந்தைகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்துடுச்சேன்னு நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டதே இல்லை. இது கடவுள் கொடுத்ததுன்னு நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். என் காயத்ரி நல்லா படிக்கிறத பார்த்ததும் நான் அவ மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டேன். நான் படிக்க வேண்டியதையும் சேர்த்து என் பொண்ணு படிப்பான்னு நம்பிட்டேன். ஆனா என்ன படைச்ச சாமிக்கு அது பொறுக்கல. அதனால அண்ணாமலை சந்தோஷமா இருக்கானேன்னு அந்த சாமிக்கு கண்ணை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதான் படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் பட வச்சு பார்க்க கூடாத காட்சியெல்லாம் என்ன பார்க்க வச்சுட்டான். எல்லாருக்கும் அண்ணாமலை கொடுமைக்காரனா தெரியறானே தவிர நான் ஏன் இப்படி இருக்கேன்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? என் பொண்ணு காயத்ரிய
கலெக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவளை பல பேர் முன்னாடி கெட்டு போனவளா நிக்க வச்ச அந்த சாமி எனக்கு குடும்பக்காரன தான் தெரியறான். அதனாலதான் சாமி மேல கோவப்பட்டேன். ஊரை கூட்டி மேளம் கொட்டி ஒருத்தங்கிட்ட கைப்பிடிச்சு கொடுக்க வேண்டிய என் மகளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த சாமியை கடா வெட்டி கும்பிடவா முடியும்? நான் பட்ட வலி, வேதனை, அவமானம் எல்லாம் எனக்கு இப்படி ஒரு மகளை கொடுத்த அந்த சாமியும் படணும். அதுக்குத்தான் அந்த சாமி மேல கோவப்பட்டேன். இது எனக்கு அந்த சாமிக்கு உள்ள தனிப்பட்ட பிரச்சனை. இதுல தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. பெத்த பொண்ண செத்து போனவளா பாக்குற ஒரு தகப்பன் மனசு என்ன பாடுபடும் உங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. மாப்பிள, நான் ஒண்ணு சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே? பெத்த பொண்ண கெட்டு போனவளா பாத்துட்டேன்னு இன்னைக்கு துடிக்கிறீங்களே, அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே. அன்னைக்கு நான் எந்த தப்பு செய்யலப்பா, என் மேல பழி போடுறாங்கன்னு இதே வீட்டு வாசல்ல நின்னு காயத்ரி கதறினப்போ அவ சொன்னதுல நியாயம் இருக்குதோ இல்லையோ, அவளை வீட்டுக்குள்ள சேர்த்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல மாப்ள. அவ எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இழுத்துட்டு வந்து வீட்டுல போடுவோம். கறந்த பாலு மடி புகாது. ஒரு தடவை வீட்டு விட்டு போனவ இனி இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. கால்ல பாம்பு கடிச்சதும் உடனே காலை வெட்டி உயிரை காப்பாத்துற மாதிரி கெட்டு போன அவளை தூக்கி எரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு கொஞ்சமாவது மான மரியாதையோட நடமாடிக்கிட்டு இருக்கேன். உங்க பேச்ச கேட்டு மறுபடியும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்தா மிச்சம் இருக்கிற மான மரியாதையும் காத்தோட பறந்துரும். வெட்டி எறிஞ்ச விஷக்கால மறுபடியும் ஒட்டலான்னு பார்த்தா விஷம் தலைக்கு ஏறிடும். மனுஷனுக்கு உயிரை விட மானம், மரியாதை, கௌரவம் இதுதான் முக்கியம். தயவு செஞ்சு அவளை பத்தி யாரும் என் முன்னாடி பேசாதீங்க. கேவலம் ஒரு பொண்ணுக்காக என் மேலேயே கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டானா? அவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு. அதான் காயத்ரிக்கு ஒண்ணுன்னா அவன் துடிக்கிறான். அடிச்சிருவியா? அட்ரா பார்க்கலாம். ஸ்டாப் இட். முதல்ல போங்க இங்க இருந்து. காயத்ரி கூட்டிட்டு வர போனானே, இன்னும் வரலையே. எங்க போன? விஜய், ஏ விஜய், டே விஜய், டேய் இங்க நின்னுட்டு என்னடா பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலப்பா, சும்மா தான் நிக்கிறேன். இங்க வந்து சும்மா நின்னுட்டு இருக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தா உங்க அம்மா சந்தோஷப்படுவாள்ல? எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்களே. சண்டைக்கு எல்லாம் வருவாங்க. ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். பாட்டி ஏன்பா இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு நம்மளை விட பணமும் சொத்தும் தான் பெருசா இருக்கு இல்ல? தாத்தாவோட சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. இவங்க என்னடானா எனக்கு சேர வேண்டிய சொத்தை வச்சுக்கிட்டு என்னையே பிளாக்மெயில் பண்றாங்க. தெரியுது இல்ல, அதனால தான்டா வாடாங்கிறேன். நீ வராம இங்க ரோட்ல நின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்க, பாட்டி சொத்தையெல்லாம் வேற யாருக்காவது எழுதி வச்சிரும். வா போலாம். ஏ வாடா, நான் பாட்டிட்டு சொல்லிக்கிறேன் வா. நீ இப்படி ஒரு கேவலமான பொழப்பு பழைக்கிறேன்னு தெரிஞ்சோம் நான் நெஞ்சு விடிச்சு சாகாம இருக்கிறேனே, அதுதான் எப்படின்னு தெரியல.
ஏன் அழுதுட்டு இருக்க போறீங்க? அழுகிறனால உங்க பிரச்சனை தீர போகுதுண்ணா. நல்லா அழுங்க. நான் வேணான்னு சொல்ல, நான் கூட உங்களோட சேர்ந்து அழறேன். எங்க கிளம்பிட்டீங்க? வீட்டுக்கு ஃபோன் பண்ணணும், பேசிட்டு வந்துடுறேன். அதுக்கு எதுக்கு நீங்க வெளில போகணும்? என் போன்லயே நீங்க பண்ணலாமே. எதுக்கு நீங்க தயக்கப்படுறீங்க? என் போன் எப்படி யூஸ் பண்றதுன்னா பரவாயில்ல, நீங்க பிசிஓல என்ன காசு கொடுப்பீங்களோ அதை என்கிட்ட கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க, புடிங்க புடிங்க காயத்ரி. புரியுது, நீங்க ஏதோ பர்சனலா பேசணும்னு நினைக்கிறீங்க. நீங்க பேசுங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். ஹலோ, யாரு? அம்மா, அம்மா நான் காயத்ரி பேசுறேம்மா. அம்மா, அம்மா ஏதாவது பேசுமா? அம்மா ப்ளீஸ் பேசுமா. அம்மா ஏமா பேச மாட்டேங்கிற? என்னது அம்மாவா? யாரடி உனக்கு அம்மா? அந்த உறவுதான் வேண்டான்னு எப்பவும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டியே, அதுக்கப்புறம் ஏண்டி அம்மான்னு போன் பண்ற? உன்னால எங்க மானம் மரியாதை எல்லாமே போச்சு. அந்த மனுஷன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாரு. இன்னும் எங்களை என்ன செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? கூட ஏண்டி அறிவில்ல உனக்கு? எத்தனை தடவை சொன்னாலும் உன் ஜென்மத்துக்கு உரைக்காத? உன்னதான் வேண்டாம்னு தலைமொழிகிட்டமே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் போன் பண்ணி தொல்லை கொடுக்கற? என்னங்க அவளுக்கு கேட்க போகுதுங்க. கேட்கட்டும்னு தான் சொல்றேன். அப்போவாது அந்த ஜென்மத்துக்கு உரைக்குதான் பாப்போம். இன்னொரு தடவை அவகிட்ட பேசுனேன்னு தெரிஞ்சது, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அப்பா, அப்பா. அழாதம்மா, அப்பா குணத்தை பத்தி தான் நமக்கு தெரியாதா என்ன? முடியலடி, இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்கணும்னு என் தலையில எழுதி இருக்கோ தெரியலையே. வாப்பா, வா வாப்பா. நில்லுடா. டேய், நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன செஞ்சிருக்க? அவனை பார்க்காத. அவனும் உருப்படாம அவனுக்கு பிறந்ததையும் உருப்பட விடாம பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. நான் கூப்பிட்டேன் பாட்டி, காயத்ரி வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படின்னா அவ உன்னை மன்னிக்கலன்னு அர்த்தம். வெளியில போ. புரியாம பேசாதீங்க பாட்டி. நான் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கு தெரியாம தானே செஞ்சீங்க, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லிட்டா. இடையில புகுந்து குழப்பம் பண்ணது அந்த சூர்யா தான் பாட்டி. அவன் தான் அவளை அனுப்ப மாட்டேன்னு பிரச்சனை பண்ணான். இத நீ என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதான் உண்மை. இன்னும் கேட்டா காயத்ரி என்கிட்ட அதிகமா பேசவே இல்ல. காயத்ரிக்காக சூர்யா தான் பேசினான். அவளுக்காக இவன் துடிக்கிறதையும் அவன் சொல்றதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை கூட மறுப்பு சொல்லாம இவ ஏத்துக்கிறதையும் பார்த்தா
அவங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் பழக்க வழக்கம் மாதிரி எனக்கு தெரியல. புருஷன் பொண்டாட்டி உறவு மாதிரி இருக்கு. என்னடா சொன்னே? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழிய போடுவேன். இன்னைக்கு உன்னாலதானே அந்த பொண்ணு நடுத்தருவுல நிக்கிறா. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? அத்தை, அவன் எது தெரியாம பேசிட்டா. தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். அவன் செய்த தப்பையெல்லாம் மறைச்சு மறைச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க. ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒரு ஆம்பளை தன்னுடைய ஆசைக்காக ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்துறான்னா அவனுடைய அம்மா அவனை சரியா வளர்க்கலன்னு அர்த்தம். நியாயமா பார்த்தா அவன் செஞ்ச வேலைக்கு அவன் கைக்கு நீயே சூடு வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இவனுக்காக என்கிட்ட வந்து வக்காலத்து வாங்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? பண்றதெல்லாம் இவன் பண்ணிட்டு பாவம் அந்த சூர்யா மேல பழிய போடுறான். நான் ஒண்ணும் பழி போடல. நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லனா நீங்களே நேரா போய் காயத்ரியை கூப்பிட்டு பாருங்க. அவ வரமாட்டா. அப்படியே அவ வந்தாலும் சூர்யா விட மாட்டான். ராமோ, அம்மா சூர்யா வீட்டுக்கு போகணும், வண்டி எடு. சரிங்கம்மா. போறேன், சூர்யா வீட்டுக்கு போறேன். நீ சொன்னது பொய்ங்கிறத நிரூபிக்கிறேன். என்னம்மா இது? தெரியலடி. அம்மா வண்டி எடுறா. சுபு, என்னடி ஊருக்கு போலியா? அதான் நானும் யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஊருக்கு போறேன்ப்பா. 10 நாள் ஹாஸ்டல் சாப்பாடுல இருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. வீட்டுக்கு போனா அம்மா ருசிக்க ருசிக்க சமைச்சு வச்சிருப்பாங்க. 3 வேளை சாப்பிட்டு எங்க வீட்டு மேல் ரூம்ல போய் படுத்து தூங்குனா எப்படி தெரியுமா தூக்கம் வரும். ஏ சுபு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? நீ பேசுறதெல்லாம் கேக்கும்போது எனக்கும் ஊருக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, என்னால ஆசைப்பட மட்டும்தான் முடியும். ஏண்டி அப்படி சொல்ற? சில விஷயங்கள்லாம் அப்படிதான். எப்படி நம்மளால மாத்த முடியாதோ அதே மாதிரிதான் அண்ணியோட கோவமும். அவங்க எப்ப கோவப்படுறாங்க, எதுக்கு கோவப்படுறாங்கன்னு தெரியவே தெரியாது. அதுலயும் என்ன பார்த்தா சுத்தமா அவங்களுக்கு பிடிக்காது. எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருப்பாங்க. நானும் அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா ஒண்ணும் முடியல. எங்க அண்ணன் பாவம் எங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. எனக்கும் சப்போர்ட் பண்ண முடியாம, அண்ணியும் அடக்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்காரு. அவரை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் அவரை கஷ்டப்படுத்த வேண்டான்னு ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலான்னு இங்க வந்துட்டேன். அப்ப வீட்டுக்கு போகாமலே இருக்க போறியா? போவேன். எல்லாரும் மாதிரி ஆனுவல் லீவ்ல போய் தங்கிட்டு வருவேன். அப்ப 10 நாள் ஹாஸ்டல்லே தனியா இருக்க போறியா? அதான் என்ன பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. முன்னாடிலாம் காயத்ரி இருப்பா. லீவ் விட்ட உடனே நான் அவ வீட்டுக்கு போயிடுவேன். இப்ப அவளும் இல்லையா, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போந்தா சொல்லுவேன். சும்மா பயந்துகிட்டே இருந்தா பயந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். கூட்ட கூட்ட குடிச்சுக்கிட்டே இருந்தா நம்மள புள்ள பூச்சின்னு சொல்லுவாங்க. நிமிர்ந்து நிக்க வேண்டிய இடத்துல நிமிர்ந்து நிக்கணும். அப்பதான் நம்மள மத்தவங்களுக்கு பார்த்தா பயம் வரும். சும்மா அண்ணிய நினைச்சு பயப்படாம முதல்ல ஊருக்கு போற வழிய பாரு. சரிடி, நான் வரேன். ஊருக்கு போக டிக்கெட் புக் பண்ணு. பை பை. ராணி, 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 எங்க போயிட்டா? எங்கேயுமே காணோம். ராணி, நான் இங்க இருக்கேன். டிவியை போட்டு வீட்டை திறந்து போட்டுட்டு எங்க ராணி போயிருந்த? ஏன் புருஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் வரவேற்பு கொடுக்கலன்னு ரொம்ப டென்ஷனா இருக்கும். நீங்க ஆபீஸ்ல இருந்து லேட்டா வரும்போது எங்களுக்கும் அப்படித்தானே இருக்கும்.
5 மணிக்கு ஆபீஸ் விட்டா 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிருக்கணும் இல்லையா? ஏன் இவ்வளவு லேட்டு? வர வழியில யாரையாவது பாத்துட்டு வந்தீங்களா? நான் யாரையும் பார்க்கல, யார்கிட்டயும் பேசல. ஆபீஸ் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு தான் வரேன். வழியில டிராபிக். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம். இன்னைக்கு டிராபிக் ஜாம், நேத்து ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, முந்தா நேத்து ஆடிட்டிங். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரணம். என்னது இது? ஸ்வீட் பாக்ஸா? இது எப்படி எனக்கு வாங்கிட்டு வந்ததா இல்ல யாருக்காவது வாங்கிட்டு போய் அவங்க வீட்ல இல்லைன்னு தெரிஞ்சதும் இங்க கொண்டு வந்துட்டீங்களா? எதுக்கு எல்லாத்தையும் இப்ப சந்தேக கண்ணோட பாக்குறேன்? இந்த ஸ்வீட் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆபீஸ்ல எனக்கு 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்தாங்க. ஓஹோ, 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்துட்டாங்களா? ஏன் இப்படி ஸ்வீட் பாக்ஸோட நிறுத்திட்டீங்க? பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு பெரிய விருந்தா போட வேண்டியதானே? ஸ்வீட் எப்படி நல்ல கடையில தானே வாங்குனீங்க? பரவாயில்ல. எப்படி சம்பளம் கேட்டாதான் கொடுப்பீங்களா? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நில்லுங்க. 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்கதா சொன்னீங்க. இதுல நீங்க எப்பவும் கொடுக்கிற சம்பள பணம் மட்டும் தான் இருக்கு. 2000 ரூபாயை தனியா எடுத்து வச்சிருக்கேன் சுப்புலட்சுமி கல்யாணத்துக்காக.